ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிடலாம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான எபிசோட் ஒரு புரியாத புதிர் தான். ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. பட் ஆனால் ஃபேமிலியில் எல்லாருமே சந்தானம் அப்பாவுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றத பிலீவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. பிகாஸ் அந்த எஸ்டேட்டில் எல்லோரும் வீடு கட்டி எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு வேர்டை பார்த்திங்கன்னா அங்கே சொன்னதுனால கங்கா ஸோ நம்மக்கிட்டே இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பயும் அங்கேயுமே அதை சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இவங்க அந்த இன்னொரு ஃபேமிலி இருக்கிறது உண்மை தான் போல இருக்குன்னு அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனில் எல்லாருமே இது பண்ணுறாங்க. அண்ட் ஸோ இவங்க செகண்ட் ஒய்ஃபாக இருக்கவங்க எங்களுக்கு அதில் ஷேர் வேணும் அப்படின்றதுலையுமே அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஸோ போலீஸ் இதில் இல்லை இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் நீங்கள் பேசி சமாதானமாயிக்கோங்க, இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஷேர் வேணும் அப்படின்னா நீங்கள் கோர்ட்டு கேஸ் மூலயமா போயிட்டு மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ உள்ளே போயிட்டு இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சாரதாம்மா என்ன ஆனாலும் சரி காவேரி பேரில் இந்த வீடு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாரதாம்மா முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு கங்காவுமே ஓகே சொல்லிடுறாங்க. அதாவது கங்கா வாயாலே அப்பா பேரில் இருக்கிறதுனால தானே இந்த ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ நம்ம அதை காவேரி பேரில் ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கங்காவே சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதத டைம் ஆகிடுச்சு, ஸோ நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்னொரு நாள் அவங்க அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா சாரதாம்மா ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாதிரி என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே பாட்டிக்கிட்டே கேட்குற மாதிரி ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன். ஸோ இது எல்லாமே தாண்டி நம்மளுடைய சந்தானம் அப்பாவுக்கு நிஜமாவே இன்னொரு ஃபேமிலி இருக்கா அப்படின்றது இன்னமும் நமக்கு கிளியராக புரிய வைக்கல. ஸோ மேபி ஃப்யூச்சரில் அவங்க ட்ராக் வரப்போகுதா, இல்லை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராக் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது தான் அப்கமிங் மகாநதி. ஸோ கொடைக்கானலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்றது தான் மகாநதி. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ எப்படி இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க, ஸோ நாளைக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நாளைக்கான எபிசோடு தான். ஸோ இன்றைக்கி எதனா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ மிட் வீக் ப்ரோமோவில் நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.